வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான சில அரசாங்க அறிவிப்புகள். இது உங்க அன்றாட வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சோ வாங்க என்னன்னு பார்க்கலாம். சோஷியல் மீடியால குறிப்பா இந்த எலெக்ஷன் டைம்ல 500 நோட்டு பத்தி ஒரு நியூஸ் பயங்கரமா பரவிட்டு இருக்கு. நீங்க கூட பார்த்திருப்பீங்க. அது உண்மையா இல்ல வதந்தியா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இது ஒரு வதந்தின்னு சொல்லிருச்சு. அதனால பயப்பட தேவையில்ல. உங்ககிட்ட இருக்கிற 500 ரூபாய் நோட்டு கண்டிப்பா செல்லும். சரி, நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல பணம் சம்பந்தமான விதிகள், அப்புறம் ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், வண்டி ஓட்டுறவங்களுக்கான சில முக்கியமான தகவல்கள், கடைசியா மத்த சில முக்கிய செய்திகளையும் பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது இந்த எலெக்ஷன் டைம்ல பணத்தை எப்படி கையாளணும், என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 50,000 ரூபாய். இதுதான் நீங்க எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லாம கையில எடுத்துட்டு போகக்கூடிய அதிகபட்ச பணம். ஒருவேளை கல்யாணம், மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரியான காரணங்களுக்காக நீங்க 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுத்துட்டு போகணும்னா, அதுக்கான சரியான பேங்க் டாக்குமெண்ட்ஸை மறக்காம கையில வச்சுக்கோங்க. இப்போ பேங்க் விஷயத்துக்கு வருவோம். இந்த 10 லட்சம் ரூபாய் ரொம்ப முக்கியமான ஒரு லிமிட். நீங்க இந்த அமௌண்ட்டுக்கு மேல பணத்தை எடுத்தாலும் சரி, டெபாசிட் பண்ணாலும் சரி, அந்த தகவல் ஆட்டோமேட்டிக்கா எலெக்ஷன் கமிஷனுக்கும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிடும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த எலெக்ஷன் நேரத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்க இந்த லிமிட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. 50,000 ரூபாய்க்கு மேல ப்ரூஃப் இல்லாம பணம் எடுத்துட்டு போகாதீங்க. பெரிய அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கவனமா இருங்க. இது எல்லாமே தேர்தல்ல பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்ததான். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாரும் இத கவனமா கேளுங்க. இதுக்கு ஒரு டெட்லைன் கூட இருக்கு. இப்போ இகேஒய்சி, அதாவது கைரேகை பதிவு பண்றது கட்டாயமாக்கிட்டாங்க. நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். உங்க கார்டுல பேர் இருக்கிற எல்லாரும் உங்க ரேஷன் கடைக்கு போய் கைரேகையை பதிவு பண்ணணும். இது உங்க ஆதார் கார்டை சரியா இணைக்கத்தான். இங்க பாருங்க, இதுக்கு கடைசி தேதி மார்ச் 25. ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்கு. அதனால மறக்காம உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் இதை முடிச்சிருங்க. சரி, இதை ஏன் இவ்வளோ அவசரமா பண்ணோன்னு கேட்குறீங்களா? அப்பதான் உங்களுக்கு மாசம் ரேஷன் பொருட்கள் கரெக்டா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மாதிரி மற்ற அரசாங்க உதவிகளும் கிடைக்க இது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், தொடர்ந்து 6 மாசம் நீங்க ரேஷன் வாங்கலன்னா உங்க கார்டு கேன்சல் ஆகிடும். ஜாக்கிரதை. இப்ப பாருங்க, இந்த சார்ட்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அரசாங்கத்துக்கு தேவையான தானிய கையிருப்பு 21 மில்லியன் டன் தான். ஆனா நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது கிட்டத்தட்ட 61 மில்லியன் டன். அதாவது தேவைக்கு 3 மடங்கு அதிகம். இவ்வளவு அதிகமா கையிருப்பு இருக்கிறதுனால தான் மத்திய அரசாங்கம் ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசத்துக்கான ரேஷன் பொருட்களையும் உங்களுக்கு ஒட்டுமொத்தமா முன்னாடியே கொடுக்க போறாங்க. சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போறது வண்டி ஓட்டுறவங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட். நீங்க அடிக்கடி நேஷனல் ஹைவேஸ்ல பயணம் செய்றீங்கன்னா இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ டோல் கட்டணத்துல ஒரு புது பெனால்டி சிஸ்டம் வந்திருக்கு. நீங்க டோல் கட்டாம போயிட்டீங்கன்னா 72 மணி நேரத்துக்குள்ள, அதாவது 3 நாளைக்குள்ள கட்டிடணும். அப்படி இல்லைன்னா 5 நாள் கழிச்சு ஃபைன் டபுள் ஆகிடும். சோ ரொம்ப கவனமா இருங்க. சரி, கடைசியா இன்னும் சில முக்கியமான செய்திகளை வேகமா பார்த்துடலாம். இதுல கேஸ் சிலிண்டர்ல இருந்து வானிலை வரைக்கும் சில அப்டேட்ஸ் இருக்கு. ரேஷன் கார்டுக்கு சொன்ன மாதிரியே இப்போ கேஸ் சிலிண்டருக்கும் இகேஒய்சி கட்டாயம். மறக்காம பண்ணிருங்க. கூடவே இண்டேன், ஹெச்பி மாதிரி கம்பெனிகள் அவங்களோட புக்கிங் நம்பரையும் மாத்திருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. சமீபத்துல தங்கத்தோட விலை கணிசமா குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கலாம்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ யோசிச்சு முடிவு பண்ணுங்க. கடைசியா ஒரு வெதர் அப்டேட். தமிழ்நாட்டுல இன்னும் சில நாளைக்கு மழை தொடரும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா நீலகிரி, கோவை, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாதிரி மாவட்டங்கள்ல கொஞ்சம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்த சில நாளைக்கு வெதர் கொஞ்சம் கூலா இருக்கும். பண பரிவர்த்தனை விதிகள், ரேஷன் கார்டு, டோல் கட்டணம்னு நாம இன்னைக்கு நிறைய விஷயங்களை பத்தி பேசணும். இதுல எந்த அறிவிப்பு உங்களையும் உங்க குடும்பத்தையும் நேரடியா பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிக்கோங்க.